அம்முக்குட்டி அங்கெல்லாம் பார்க்கக்கூடாது. சாயாவனீஸ்வரர் இறைவி உயிரினும் நன்முடி அம்மை தீர்த்தம் ஐராவத தீர்த்தம் காவி உபமன்யு முனிவர் இந்திரனது தாயார் நாடும் பத்தி தர புத்தியை பூசித்து மகிழ்ந்தனர். இது அறிந்த புத்தூரில் திருமணத்தில் இறைவன் ஓலை காட்டி அடிமை என்று ஆட்கொள்ளுதல். புத்தூரில் இறைவன் வந்து ஓலை காட்டி அடிமை என்று ஆட்கொள்ளுதல். திருவெண்ணையநல்லூர் வழக்காடு மன்றத்தில் இறைவன் மூல ஓலைச்சுவடியை காட்டி வழக்கில் வெற்றி பெறுதல். பாட்டையாகும் நம்மை தமிழால் பாடுக என்று பித்தா என அடியெடுத்து கொடுக்க நம்பி ஆரூரர் பித்தா சோத்தரை சூடி பெருமானே அருளாளா என பாடி அருளினார். சித்த வடங்கனும் மடத்தில் இறைவன் தன் திருவடியை நம்பி ஆரூராருக்கு சூட்டி அருளினார். தில்லையில் நடன காட்சி தந்து அருளினார். திருவாரூரில் நம்பி ஆரூராருக்கு இறைவன் தம்பிரான் தோழராயினார். திருக்கவிதையில் கண்ட 2 பெண்களில் ஒருவரான பறவை நாச்சியாரை கண்டு திருமணம் செய்ய இறைவனிடம் விண்ணப்பம் செய்தார். இறைவன் சிவனடியார் கனவில் சென்று பறவையாருக்கும் சுந்தரருக்கும் திருமணம் செய்விக்குமாறு பணித்தருள திருமணம் நடைபெற்றது. திருத்தொண்டர்களை வணங்காது சென்ற நம்பி ஆரூராரையும் அவரை ஆட்கொண்ட இறைவனையும் விரண்மிண்டர் நாயனார் புறகு என்று அடியார் கூட்டத்தில் இருந்து தள்ளி வைத்தனர். சமயத்துக்கு போனாங்கள். திருத்தொண்டர்களை வணங்கி பின்னொன்று எம்மை வணங்க என்று அருளி தில்லைவாழ் அந்தனத்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுத்தார் இறைவன். அருமை. நம்பி ஆரூரார் அவ்வடியினை முதலாக கொண்டு ஏனைய நாயன்மார்களை அனைவரையும் திருத்தொண்டு தொகையாக பாடி அருளினார். திருத்தொண்டு தொகை இது ஒரு பாட்டு இருக்கப்போ.